இந்த வருமானம் திரட்டுகின்ற இலக்குகள், குறிப்பாக இந்த முதலாம் தர நிலுவையிலே ஒரு மிகை நிலையினை காட்ட வேண்டும், அது ஜிடிபியினுடைய குறிப்பிட்ட சதவீதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விதித்த நிபந்தனை இப்போது 2.3% மேலான ஒரு ஒதுக்கு ஒரு ஒரு மிகை நிலையினை இந்த வரவு செலவு திட்டத்திலே முதலாம் தர மீதி என்று சொல்லக்கூடிய அந்த வட்டி செலுத்துதல்கள் தவிர்ந்த ஏனைய செலவுகளை மேற்கொள்வதற்கு அவசியமான பணத்தை அரசாங்கம் திரட்டி இருக்கிறது. அதே போல பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வட்டி வீதங்கள் ஓரளவுக்கு மொடரேட் மட்டம், மிதமான மட்டத்திலே காணப்படுகின்றன. நாணய மாற்று வீத தளம்பல்களும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்த இறக்குமதிகள் பலவும் இப்போது தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. வாகன இறக்குமதிகளும் ஓரளவுக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. ஆகவே இந்த நடவடிக்கைகள் மூலமாக இலங்கை எதிர்பார்க்கப்பட்ட அந்த இலக்குகளை நோக்கி நகர்வதான ஒரு ஒரு நம்பகத்தன்மையினை IMFக்கு வழங்கி இருக்கிறது இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர். ஆகவேதான் இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் சில குறிக்கோள்கள் ஏற்கனவே அடைய பெற்றிருக்கின்றன. சில குறிக்கோள்கள் காலதாமதத்துடன் அடைய பெற்றிருக்கின்றன. சில குறிக்கோள்கள் இன்னும் அடைய பெறவில்லை என்றவாறு IMF குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த IMFனுடைய நிகழ்ச்சி திட்டத்தின் மீது அரசாங்கம் நம்பிக்கை வைத்து அதனை முன்கொண்டு செல்லுகின்ற நிலைமையினை பாராட்டி அதன் மூலமாக இதப்பட்ட சில அடைவுகளையும் IMF பாராட்டி இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையிலே இப்போது அடுத்த கட்ட நிதியினை விடுவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆகவே IMFனுடைய அந்த ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் விரிவாக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இந்த நடைமுறைகள், கொள்கை சீர்திருத்தங்கள் போன்றன இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் IMF இன்னும் சொல்லுகின்றது இதைவிட தீவிரமான கொள்கை சீர்திருத்தங்கள் அவசியம் என்று சொல்லுகின்றது. அதே போல ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற கொள்கைகள், குறிப்பாக வருமானம் திரட்டுகின்ற கொள்கைகள், செலவுகள் மீதான கட்டுப்பாடுகள் போன்றன தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என்று சொல்லியும், ஏற்கனவே ஒத்துக்கொள்ளப்பட்ட சில இலக்குகளை அடைந்த பின்னரும் கூட அதனை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல வேண்டும். அப்படி இருந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்றும் IMF சொல்லியிருக்கின்றது. ஆகவே இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே சில காலதாமதங்கள் மற்றும் சில இலக்குகள் மீது ஒரு இன்னும் அடைய பெறாவிட்டாலும் கூட பொதுவாக IMF இலங்கையினுடைய செயலாற்றம் குறித்து திருப்தி பெற்றிருப்பதாகவே கருதுகின்றேன்.